இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் வந்து கண்டினியூவாக வந்து அந்த டாஸ்க்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு டாஸ்கில் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஆடுறதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸ் போட்டு இந்த கேமை விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி போய் இந்த கேம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு பதட்டமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து விஷால், அருண், மஞ்சரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அடிபட்டுட்டு இருந்ததை வந்து பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஷாலுக்கு வந்து அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் வந்து லைவில் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்கஷன் உள்ளே வந்து போயிட்டுருக்கு. பவித்ரா ஒரு பக்கம் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடுறது, 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் ரயான் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சண்டையில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஜாக்லினை வந்து ஒரு மாதிரி வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ரயான் வந்து பேசிட்டாப்புல. இந்த மாதிரி நீ என்ன ஜாக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனா இப்போ மாறுற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த டாஸ்கில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிட்டாங்க ரயான்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து போயிட்டு ஜாக்லின் கிட்ட வந்து ரயான் வந்து சாரி கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, நீ நிறைய வார்த்தை விட்டுட்ட ரயான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்க, 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரயானுக்கு வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரயான் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து நான் ஹேர் வந்து எனக்கு கலர் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி ஹேரை வந்து இப்படி கலர் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்து இருந்தது. இப்போது வந்து அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது நான் அந்த பேப்பரை ஒட்டிட்டு ஃபாயில் பேப்பரை ஒட்டிட்டு வரும்போது வந்து எனக்கு யாராவது அதை தொடச்சி விட்டா நல்லாயிருக்குமேன்னு தோணி தான் நான் என் அக்காவாக நினச்ச நான் ஜாக்லினை வந்து கூப்பிட்டு நான் அதை பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னை ரொம்பவும் வந்து கேரிங்காக வந்து அதெல்லாம் தண்ணியெல்லாம் போட்டு அதை தொடச்சி விட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போது அது நடந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து இப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேறு மாதிரி வந்து பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ப்ரோன்னு சொல்லி என்ன வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர் வந்து ரொம்ப எனக்கு எமோஷனலாக இது ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.